வணக்கம் நண்பர்களே. மகாவம்சம் ஒரு முக்கியமான பௌத்த நூல். ஆனால் இந்த மகாவம்சம் தான் மிகப்பெரிய ஒரு குழப்பமான நூலாகவும் இருக்கிறது. ஏனெனில் இப்ப மகாவம்சத்தை எவ்வாறு சிங்களவர்கள் விளங்குகின்றார்கள், எவ்வாறு தமிழர்கள் விளங்குகின்றார்கள் என்கின்ற மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிறது. நீண்ட காலமாக இந்த மகாவம்சம் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்ட எழுத்தாளர் சரவணன் நோர்வேயிலிருந்து தற்பொழுது இலங்கையில் இருக்கின்றார். அவரை நாம் சந்திக்கின்றோம். மிகப்பெரிய புத்தகமாக, மிகப்பெரிய ஆய்வு நூலாக அதனை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த மகாவம்சத்தை எப்படி தமிழ் மக்கள் விளங்குகின்றார்கள் என்றது முக்கியமான பிரச்சனை. ஏன்னா அடிக்கடி விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் இந்த மகாவம்ச சிந்தனையில் இவர்கள் இருக்கின்றார்கள் என்று அவருடைய மாவீரர் தின உரையில் அவர் குறிப்பிடுவார். ஆகவே இது தொடர்பான ஒரு விளக்கம் எங்களுக்கு தேவை. வணக்கம் சரவணன். வணக்கம் மனஸ். இப்ப மகாவம்சம் ஒரு முக்கியமான நூல், சிங்களவர்களுக்கு முக்கியமான நூல். இப்ப நீங்க அதுல என்ன விஷயத்த ஆய்வு செய்திருக்கிறீர்கள்? விஷயம் என்னென்றால், இப்ப மகாவம்சம் முதல்ல ஒரு அறிமுகமாக நாங்கள் முதல்ல சொல்றேன்னு சொன்னால், அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்றதா இருந்தால், அது இலங்கையினுடைய வரலாற்றை 2600 ஆண்டுகால வரலாற்றை பேசுகின்ற நூல் மகாவம்சம். இது இப்படி தொடர்ச்சியான ஒரு வரலாற்றை பேசுகின்ற வேறு எந்த ஒரு நூலும் எந்த ஒரு நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒன்று இல்லை. இலங்கைக்கே அந்த சிறப்பு இருக்குது. அப்போ இலங்கைக்கு இருக்கின்ற இந்த சிறப்பு வேற எந்த நாட்டுக்கும் இல்லைன்னு சொல்கிற அதே நேரம் இந்த மகாவம்சம் சம்பந்தமான ஏராளமான சர்ச்சைக்குரிய வரலாற்று சர்ச்சைகள் நிறைய இருக்குது. எங்களுடைய பண்பாட்டு அடையாளமாக இலங்கையுடைய ஒரு பண்பாட்டு மரபுரிமையாக அதை கருதலாம். உலக யுனெஸ்கோ நிறுவனமும் உலக மரபுரிமையாக அது ஏற்றுக்கொண்டிருக்கு. அப்போ இது ஒரு உலக சொத்து, உலக மரபுரிமையாக கருதப்படுகின்ற ஒன்று. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதில் கன்ட்ரடிக்ஷன்கள் என்னென்னா, தமிழ் சமூகத்தில் அதை ரொம்ப நெகட்டிவாகத்தான் விலகி வச்சிருக்கிறோம். அதுக்கு நியாயங்களும் இருக்குது, அது பிழையும் இல்லை. அதே நேரத்தில் அதில் ஏராளமான புனைவுகளும் நிறைய இருக்குது. இந்த புனைவுகள் என்றது இப்போ தமிழ் சமூகத்தில் இந்த மகாவம்சத்தை நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். முதலாவது தொகுதியை தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். என்றால் மகாவம்சம் என்றால் எங்களுக்கு சமீப காலம் வரைக்கும் நாங்களுக்கு தெரிஞ்சிருந்தது முதலாவது மகாவம்சம். அது என்னது முதலாவது மகாவம்சம் என்றால், கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் மானாம தேரர் எழுதின மகாவம்ச. கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு. அவர் அதுக்கு முந்தின ஒரு 1000 வருஷ வரலாற்றை பதிவு செய்கிறார். அப்போ அதுக்கு அவருக்கு சோர்ஸாக, மூலாதாரங்களாக அவருக்கு தீபவம்சம், சிகல அட்டகத்தாவ, இந்த மாதிரி எல்லாம் சில முந்திய ஆவணங்கள் கிடைக்குது. அதை வச்சு பேஸ் பண்ணி தான் அதை எழுதுறாரு. ஆனால் ஏற்கனவே இருக்கிற அந்த நூல்களினுடைய சாராம்சமாக இதை சொல்லலாம். அதே நேரத்தில் இவர் மேலதிகமாக தன்னிஷ்டப்படி பல விஷயங்களையும் சேர்த்திருக்கிறார். அப்போ இந்த முதலாவது மகாவம்சத்தில் ஒரு பெரும் பகுதி இந்த துட்டையமுனு எல்லாளன் இருவருக்கு அந்த யுத்தத்தை பற்றிய பல விஷயம், அந்த பிரச்சனைகள் முழுக்க இருக்குது. அப்போ முதலாவது மகாவம்சத்தினுடைய கதாநாயகன் யாரு? எங்களுக்கு துட்டையமுனு. அதே நேரத்தில் இந்த மகாவம்சத்தினுடைய முதலாவது அத்தியாயத்திலேயே தொடங்கும் போதே சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், விஜயனுடைய வருகையிலிருந்து தொடங்குது. அப்போ மகாவம்சம் தான் எங்களுக்கு இலங்கையில் சிங்களவர்களுடைய அறிமுகத்தையும், பௌத்தர்களுடைய அறிமுகத்தையும், சிங்கள பௌத்தர்களுடைய அறிமுகத்தையும் கூட சொல்றது அந்த முதலாவது மகாவம்சம் தான். அப்போ இந்த முதலாவது தொடங்கும் போதே அதில் எப்படி சொல்லப்படுது என்று சொன்னால், இலங்கையில் விஜயன் இறங்கும் போது, காலடி எடுத்து வைக்கும் போது, அதே நேரத்தில் புத்தருடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ புத்தர் பரிநிர்வாணம் அடைகின்ற அதே நாள் தான் விஜயன் இலங்கைக்கு இறங்குற அதே நாள். நீங்க சொன்னீங்க உயிர் பிரிந்து கொண்டிருக்கு. அதான் பரிநிர்வாணம்ன்றது உயிர் பிரிகிறது தான் பௌத்த விளக்கத்தின்படி சொல்லப்படுது. அவர் தன்னுடைய அவர் சொல்றாரு என்னென்றால், இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு இந்த தீவு தான் பௌத்தத்தை பாதுகாக்க போகுதுன்ற ஒரு விஷயத்த புத்தர் சொல்லிட்டு போனார். அப்படி என்று சொல்லி தான் அந்த மகாவம்சம் தொடங்குது. விஜயன் சொல்றார். மகாவம்சம் தொடங்குது. அப்ப அதை யார் எடுத்துக்கொண்டு போறார்? இந்த விஜயன் கூடாகத்தான் அது நடக்குது. விஜயனை பாதுகாக்க சொல்லி அதுல சொல்லப்படுது. அப்ப இல்ல, அது உண்மையா? விஜயனை பாதுகாக்க சொல்லி புத்தர் சொல்லி இருக்கிறாரா? வெரி குட். இப்ப இந்த 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 கேள்வியை நீங்க நல்ல சரியான இடத்துல கேட்டீங்க. அதுக்கு நாங்க கொஞ்சம் பின்னுக்கு போகணும். என்னன்னா, இப்போ புத்தரனுடைய போதனைகள், புத்தனுடைய வாழ்வியல், அவருடைய வரலாறு, இது எல்லாத்தையும் சொல்கிற நூல் தான்
நாங்கள் வந்து திரிபிடக என்று சொல்லுவோம். திரிபிடகம் என்று நாங்கள் தமிழ்ல தமிழ்ல படிச்சோமே, திரிபிடகம் என்று. திரிபிடகம். அப்ப அது வந்து எப்ப யாரால் எழுதப்படுது? அவருடைய சீடர்களால இந்திய காலத்தில் எழுதப்படுது. அவர் நேரடியான சீடர்களும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய சீடர்கள் வாழ்ந்த அந்த காலத்துல வந்து எழுதி வைக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குல்ல, கல்வெட்டுகள் இப்படியான விஷயங்கள் தான் இருக்குது ஒழிய எழுதி வைக்கிற முறைமைகள் இருக்குல்ல. அப்ப வாய் மூலம் தான் இது வந்து சில ஜெனரேஷன்ஸ் கொண்டு வருது, தலைமுறையினருக்கு அது பரப்பப்பட்டு கொண்டு இருக்குது. அவருடைய வாழ்வியலும் அவருடைய போதனைகள் எல்லாம் இதெல்லாம் காலப்போக்கில் வந்து எழுத்து வடிவில் கொண்டு வரப்படுது. அதுதான் திரிபிடகம். ஆனா ஓகே, எழுத்து வடிவுல கொண்டு வர படைக்குள்ள அங்க அங்க நிறைய பிறழ்வுகள் வருமே. இப்ப ஓகே, செவி வழியா இப்ப எங்கட நாட்டார் பாடல்கள் கூட செவி வழியா அங்கே இருந்து வரும் பொழுது இப்பத்த எடிஷன் வந்து அப்படி இருக்கிறது இல்ல. அப்ப அவர்கள் கேட்டதான் சொல்லுவார்கள். சரியா சொன்னீங்க. அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது ஒரு காலத்துல வந்து அது எல்லாமே பதிவு செய்யப்படுது. இது திரிபிடகமாக ஒரு ஒழுங்கு அமைக்கப்படுது. பல பிரிவுகள் திரிபிடக நூல்கள் வந்து பல நூல்கள் அதுக்குள்ள இருக்குது. அந்த நூல்கள் எல்லாம் பாலி மொழியில இருக்கா? மகத மொழியிலையும் பாலி மொழியிலையும் சமஸ்கிருதத்திலையும். ஏன்னா ஒரு இடத்துல இது வந்து இது தொகுக்கப்படலை, பல இடங்களையும் தொகுக்கப்பட்டு செய்யப்படுது. அப்ப இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப புத்தரனுடைய வரலாறை எழுதின இந்த வரலாறை எல்லாம் சொல்கின்ற இந்த திரிபிடகம் வந்து அங்க வட இந்தியால அல்லது போனால் அங்க இருக்கிற அதே திரிபிடகம் தான் எங்கேயும் இருக்க வேணும் சொல்ற. அப்ப திரிபிடகம் வந்து பிறகு பல இடங்களையும் கண்டுபிடிக்கப்படுது. எங்க? சீனால, தாய்லாந்துல, நேபாளில், பூட்டான்ல, ஆப்கானிஸ்தான்ல, இந்தியாவில், வட இந்தியாவில், இப்படி எல்லா இடங்கள்லையும் திரிபிடகம் இருக்கு. எப்படி போச்சு? இந்த இந்த பௌத்தர்களுடைய இந்த யாத்திரை அவர்கள் எழுதி வச்சு பல இடங்களையும் பரப்புற ஒரு ஒரு ஒளிச்சுவடி எழுதினா அதை பிரதி செய்யறது என்ன? இப்படி கொண்டு பாருங்க. பௌத்த துறவிகளினுடைய பணிகள் என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து தியானம் செய்வார்கள், வாசிப்பார்கள், எழுதுவார்கள், பதிவு செய்வார்கள், பரப்புவார்கள். இதுதான் அவருடைய அவர்கள் இப்ப விகாரையில் இருந்து கொண்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இந்த விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப ஒன்றினுடைய பிரதி பல இடங்களுக்கும் அனுப்பப்பட்டு அது பல தடவை பிரதி செய்யப்பட்டு இப்படித்தான் இது வந்து பேணப்பட்டு கொண்டு வந்திருக்குது. இப்ப விஷயம் என்னன்னா அந்த திரிபிடகம் எல்லாம் உண்டாதான் இருக்க வேண்டும். இப்ப நேபாளில் அல்லது பூட்டான்ல பேசுற அல்லது சீனால இருக்கிற அதே திரிபிடகம் தான் இலங்கையில் இருக்கிற திரிபிடகம் பேசணும். அப்ப இந்த இலங்கையில் இருக்கிற திரிபிடகத்துல வந்து புத்தர் வந்து 3 தடவை இலங்கை வந்தார். புத்தர் வந்து விஜயனுக்கு சொன்னார் இந்த 5000 ஆண்டுகள். அது வந்து மகாவம்சம் சொல்லுது, திரிபிடகங்கள் சொல்லல. ஆனா 3 தடவை வந்த கதைகள் கூட எந்த ஒரு திரிபிடகமும் இலங்கைக்கு வெளியில் உள்ள திரிபிடகம் சொன்னது கிடையாது. சொல்லலாதே. இப்ப வந்து என்னடா, இப்ப இவர்கள் நீங்க சொல்ற சரி, இவர்கள் வந்து சொல்வது போல நயனாதீவினை கொண்டு வந்து அரச மரத்தை அவர் நட்டார், அந்த விஷயங்கள் எல்லாம் அங்க வந்தாருன்னு தானே இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது எப்ப சொல்ல ஆரம்பிச்சார்கள்? இது வந்து இப்ப மகாவம்சம் தான் இதை வந்து பதிவு செய்யுது. மகாவம்சம் தான் பதிவு செய்யுது. இந்த இப்படி சொல்லப்படுற இந்த கதைகளும் இலங்கைக்கு வெளியில எந்த ஒரு திரிபிடத்திலும் இல்லை, வேற வரலாறுகளையும் இல்லை. அப்ப இப்ப எங்களுக்கு புரியுது. இப்ப மகாவம்சத்துக்கு திருப்பி வந்தால் அப்ப எங்களுக்கு தெரியுது இவர்கள் தங்களுக்கு உரியதான ஒரு வரலாற்றை புத்தருடைய பேரால எழுதி செய்து வைத்திருக்கிறார். சரி, என்ன பிரச்சனைனா அந்த காலத்திலையும் இனவாதம் இருந்துச்சா? உண்மையை எழுதலாம் தானே, நல்ல மக்கள் தானே. இல்ல, அந்த காலத்துல இனத்துவமே ஒரு இஷ்யூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே. இனத்துவம், தேசியவாதம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிந்தி. அப்ப அதுகளுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றா, இந்த ஈவன் எங்களுக்கு இப்ப மானாமத்தியர் எழுதுற அந்த காலத்துல கூட சிங்களம் அல்லது மொழி அந்த இனம் கூட தலை தோங்கி இருக்கு இல்லையே. அதுக்கு பிறகுதானே மொழியே, சிங்கள மொழியே அதுக்கு பிறகுதானே வருது. அப்ப அவர் வந்து பாலி மொழியில இதை எழுதி வைக்கிறார். அது வந்து இப்ப விஷயம் என்னன்னு சொன்னால், சரி, இந்த முதலாவது மகாவம்சத்துல அவர் எழுதுறார் வந்து சிங்கள இனத்தினுடைய தோற்றத்தை பத்தி சொல்லும் போது சிங்கள சிங்கத்துக்கு பிறந்தவர்களாக சிங்களே அந்த கதை, அது உங்களுக்கு தெரியும். அது வந்து அந்த சிங்கத்துக்கும் சிங்கவழிக்கும் இடையில அந்த உறவு இதுகள் எல்லாம். சரி, அதையும் கொண்டு இதுல சேர்க்கிறாங்க. ஒரு மிருகத்துக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்த ஏன் இப்படி சேர்க்கலாம்? அதுல என்ன பெருமை இருக்குது? அது ஒரு ஐதீக கதைகள் எல்லாம். இதுல நிறைய பேர் இது பத்தின பல ஆராய்ச்சிகள் இருக்கு, ஏராளமான ஆராய்ச்சிகள் இருக்கு. அதுல இந்த ஐதீகங்கள் எங்கெங்க இருந்தெல்லாம் எடுத்து கையாண்டிருக்க முடியும் என்றது பற்றின ஆர்கியூமெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இதுல வந்து எங்களுக்கு ஸ்தூலமாக ஒரு விஷயத்தை முன்வைக்க இயலாது. ஆனா இந்த மாதிரி ஆய்வுகள்ல நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால்,
இந்த இந்த யதார்த்தத்துக்கு புறம்பான, விஞ்ஞானத்துக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாத்தையும் கூட இந்த புனைவுகள், ஐதீகங்கள் எல்லாத்தையும் கொண்ட ஒரு நூலாகவும் இது இருக்கு. அதனால தான் மகாவம்சத்தின் மீது பல பேர் ஒரு 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 ஒற்றை பார்வையோட ஒரே அடியில் எதிர்க்கிறதுக்கும் இந்த மாதிரி புனைவுகள் காரணமா இருக்கு. ஆனால் எங்களுக்கு மகாவம்சம் தேவைப்படுது. ஏன் இது எல்லாத்தையும் மீறி ஏன் தேவைப்படுது? மகாவம்சம் வந்து விரும்பியோ விரும்பாமலோ அதுல வந்து இத்தனை குறைபாடுகளோடையும், இத்தனை புனைவுகளோடையும், இத்தனை ஐதீகங்களோடையும் பல உண்மைகளும் வருது. குறிப்பாக இலங்கையை ஆண்ட மன்னர்களுடைய விவரங்கள், அவர்கள் வந்து செய்துட்டு போன பல விடயங்கள், அவருடைய கோட்டைகள், அவர்கள் வெட்டின கால்வாய்கள், அல்லது அணைக்கட்டுகள், அவருடைய ஆட்சி முறை, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப இதை பேஸ் பண்ணி இலங்கையில பிற்காலங்களில் வந்த பல கல்வெட்டுகளையும் எல்லாத்தையும் உறுதி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் உள்ள தகவல்களையும் கல்வெட்டுகளையும் கிடைத்த ஒளிச்சுவடிகளையும் அல்லது ஏனைய ஆதாரங்களையும் தொல்லியல் ஆதாரங்களையும் கொண்டு உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது. இதுதான் இந்த இடத்துல தான் இப்போ பிற்காலத்தில் தான் அனுராதபுரத்தில் இருந்த அந்த சைத்திய இதுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. பிறகு அதையும் வந்து இதோட ஒப்பிட்டு இதுதான் அதுன்னு சொல்லி சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆதாரம் இருக்கு. இது போல இந்தியாவிலையும் அசோகனை கண்டுபிடிக்கிறது வந்து அவர்களுக்கும் வந்து இந்த மகாவம்சத்தை உதவிச்சு. அசோகன் என்ற ஒருத்தர் இருந்தார். அவர் மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவருக்கு கீழே இத்தனை சாம்ராஜ்யங்கள் இருந்தன, சிற்றரசுகளும் பேரரசுகளும் அவருக்கு கீழே இருந்தது. அவர் வந்து ஒரு பௌத்தராக இருந்து இந்த மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய மைய அரச சின்னங்களாக இருக்கிற எல்லாமே சக்கரம் இது இருக்கு. அப்ப அது எல்லாமே வந்து அப்ப அந்த அசோகனை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு அவர்களுக்கே இந்த மகாவம்சம் தான் உதவி. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, விஜயன் வார நேரத்துல இலங்கையும் இந்தியாவும் ஒன்றா இருந்துச்சு, அல்ல கடல் வழியா தான் வந்தார். அப்பவே அந்த கடல் கோள் வந்து பிரிச்சுட்டு தான் அது பிரிச்சுட்டு தான் சொல்றேன். ஆனால் ஒரு இன்னொரு ஆர்கியூமெண்ட்டும் இருக்குது. கடந்த ஒரு 1000 வருஷத்துக்குள்ளேயே கூட நடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க தமிழகத்துக்கும் மன்னார் பகுதி கூடாக நடந்து போகக்கூடிய வசதிகள் எல்லாம் கூட இருந்தது என்று சொல்லி, அதாவது முழுக்க தண்ணியால மூடி இருக்கையில தண்ணிகளும் இருந்தது, ஆனா அது வந்து மணல் திட்டுகளும் இருந்தது எல்லாம் போய் அப்படியான விஷயம் வந்து இப்போ ராஜ் சோமதேவ மிக பிரபல்யமான இன்றைக்கு இருக்கிற முதன்மையான ஒரு தொல்லியல் ஆய்வாளர். அவர் வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கூட சொல்றாரு. இப்ப அநாகரிக தர்மபால இதுக்குள்ள எங்க வாரார்? இல்ல, நாங்கள் அதுக்கு போறதுக்கு முதல் திருப்பி இதனுடைய இதையும் ஒருக்கா வந்துடுவோம். அதாவது இப்ப முதலாவது மகாவம்சம் நாங்கள் சொல்றோம் 5ஆம் நூற்றாண்டு எழுத முடிக்கப்படுது. அதுக்கு பிறகு எப்ப எழுத முடிக்கப்படுது? அதுக்கு பிறகு இரண்டாவது வந்து அந்த 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 1815ஆம் ஆண்டு வரைக்கும் எழுதப்படுது. அது ரெண்டாவது. அதை நாங்கள் வந்து மகாவம்சத்தை சூலவம்சம்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டாவது தொகுதியை சூலவம்சம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இதுல வருமே 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல அது வந்து இந்த பீரியடை பத்தி சொல்லுது. பிறகு 1815 இருந்து 1936 வரைக்கும் 3வது. பிறகு 1936 இருந்து 56 வரைக்கும் 4வது. 56 இருந்து 1978 வரைக்கும் 5வது. 78ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் அது 6வது. அப்ப மகாவம்சம் இன்றைக்கும் எழுதப்பட்டு கொண்டிருக்கு. யார் எழுதுகின்றார்? திருத்தி எழுதுகின்றார். திருத்த இல்லை, அதான் விஷயம். அதை திருத்தக்கூடாதுன்றது தான் அவருடைய அந்த வழிமுறை. ஆனால் 1956 வரைக்கும் இதை பிக்குமார்களால் எழுதப்பட்டு கொண்டு வருது. 1956 இருந்து அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் பொறுப்பெடுக்குது. கலாச்சார திணைக்களத்துக்கு கீழ் ஒரு தனி மகாவம்ச குழுவையும் வந்து உருவாக்கி, இது இவர்கள் தான் இந்த நாட்டினுடைய வரலாற்றை, அதான் மகாவம்சத்தினுடைய தொடர்ச்சியை எழுத போகின்றார். அப்ப என்ன அந்த இனப்பிரச்சனை வருதுதானே 56ல, அந்த இனப்பிரச்சனைக்கு பிறகு இதுல வந்து மகாவம்சம் இன்வால்வ் ஆயிருக்கா என்ற ஒரு கேள்வி இருக்கு தானே. அதை எப்படி பார்ப்போம். அது வந்து இப்ப எங்களுக்கு தெரியும் 50களில் சிங்கள தேசியவாதத்தினுடைய எழுச்சி, அப்ப சிங்கள மொழியினுடைய ஆதிக்கம். அப்ப அங்க வந்து பண்டார் நாயக்காவுக்கும் ஜிஆருக்கும் நடுவுல இடையில வந்து ஏற்படுகின்ற அந்த போட்டி. இருவருக்குமே சிங்களம் தெரியாதவர்கள், இருவருமே பௌத்தர்களும் இல்லை. அவர்கள் சிங்களமும் இல்லை, பௌத்தரும் கிறிஸ்தவர்கள், ஆங்கில மொழி பேசக்கூடியவர்கள். அவர்கள் இருவருமே தீவிர சிங்கள மொழியையும் தீவிரமாக பௌத்தத்தையும் போட்டி போட்டுக்கொண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ற, இத்தனைக்கும் அவர்கள் வெளிநாட்டில் படித்தவர்கள் போட்டி போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ற பீரியட் தான் அந்த 50கள். அப்ப எங்களுக்கு தெரியுது இந்த இருவருமே இந்த சிங்கள பௌத்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, நிறுவுறதுக்கு படும் பாடுபட்ட அந்த பீரியட்ல தான் பல விஷயங்கள் வெடிக்குது. இலங்கையினுடைய இனப்பிரச்சனை வேற பரிணாமத்துக்கு கொண்டு போற நிலைமைகள் எல்லாத்தையும் நாங்கள் 56ல பார்க்கணும். அந்த 56ல பல மாற்றங்கள் நடக்குது சிங்கள பௌத்த இதை எஸ்டாப்ளிஷ் பண்றது. அதுல ஒன்று தான் இந்த பௌத்த, அதாவது
இந்த திணைக்களம் கலாச்சார அமைச்சு திணைக்களம். உருவாக்கப்படுது. அதுக்குள்ள கலாச்சார திணைக்களம் உருவாக்கப்படுது. அந்த கலாச்சார திணைக்களம் சிங்கள பௌத்த திணைக்களமாக அது தன்னுடைய நடவடிக்கைகளை தொடருது. அதனுடைய ஒரு அங்கமாக மாவம்ச குழு அமைக்கப்பட்டு அதுக்கு கீழே இவ்வளவு வேலையும் நடக்குது. சரி, இது இவ்வளவு வரலாறு நீங்க சொன்னீங்க. மஹிந்த ராஜபக்ஷவை அங்க கொண்டு நுழைக்க பாக்குறாங்களே, துட்டகாய் முனுவுக்கு பிறகு இவர்தான் இலங்கையை மீட்டெடுத்த வீரர், ரைட். 2வது துட்டகாய் முனு, அதை விளங்கப்படுத்துங்க. வெரி குட். இப்ப 1970 இறுதியாக நான் என்னுடைய பாத்திரம் இறுதியாக வந்து அந்த 6வது தொகுதியை மொழிபெயர்த்தது தான் என்னுடைய work. அப்ப இந்த 6வது தொகுதியை வந்து எத்தனை வழியுமா மொழிபெயர்த்துக்கிறீங்க? மொத்தம் அது வந்து 6வது வால்யூம் வந்து 2 பகுதிகளாக கொண்டது. பகுதி பார்ட் 1 பார்ட் 2. எத்தனை பக்கங்கள்? மொத்தம் வந்து 1400 பக்கம் கிட்ட சிங்கள வெர்ஷன். அதுல பாலி மொழியிலையும் இருக்குது. அதுக்குள்ளேயே அதாவது ஒரு அத்தியாயம் முடிஞ்சோம்னா அது பாலி மொழியில இருக்கு. ஏன்னா மரபு வந்து பாலியில தான் முதல்ல இருக்கு, அதை பேணுறதுக்காக முன்னம் வந்து பாலியில இருந்து மற்ற மொழிக்கு கொண்டாந்தது போல இப்ப ஒரு சிங்களத்துல எழுதிட்டு திருப்பி பாலியிலையும் என்ன அந்த மரபுக்காக பாலியிலையும் அதை வச்சிருக்கணும்னு சொல்லி சிங்களத்துல உள்ளதை பாலிக்கு மெனக்கட்டு மொழிபெயர்த்து அதையும் சேர்த்து தான் இருக்குது. அப்ப பாலி மொழி பகுதியில நாங்கள் பிரிச்சு விட்டு பார்த்தா அது ஒரு 800 பக்கத்துக்கு தேவை. அதுதான் என்னுடைய நான் மொழிபெயர்த்த பகுதி. பெரிய வேலை. அப்ப நான் ஏன் அதை மொழிபெயர்க்க வேண்டி வந்தது? உண்மையில அது ஒரு எனக்கு மொழிபெயர்ப்பு வேலைகள் செய்யற அளவுக்கு எனக்கு அவகாசம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு வேலைகளோட நான் இருக்கிறதால எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் கேட்கிறேன் அவங்கள்ட்ட திணைக்கள என்ன மாவம்சம் பற்றி ஏராளமான ஆய்வுக்கட்டுரைகள் நான் எழுதியிருக்கேன். இந்த தொடர்ச்சியில நான் வந்து இந்த வால்யூம் வந்த உடனே நான் கேட்கிறேன் வந்து அந்த இந்த மாவம்ச குழுவுடைய தலைவி வந்து ப்ரொஃபஸர் மாலினி எந்தகாம மிக இப்போ 2 வாரத்துக்கு முதல் இறந்து போனாங்க. அவங்கள்ட்ட நான் வந்து ஒரு பேட்டி எடுக்கும்போது நான் கேட்டது, ஏன் நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்க இல்லை? அவர்கள் இலகுவா சொன்னது, நீங்க மொழிபெயர்க்கிறீங்களா, எங்களுக்கு ஆள் இல்லை, இந்த மாதிரி சாட்டுல தான் சொல்லப்பட்டது. ஆனா பெரிய அவர்களுக்கு அக்கறை இல்லை. இத்தனை வருஷமாக 2600 வருஷ வரலாறை கொண்டது இதுவரைக்கும் மொழிபெயர்க்கப்படலை அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய துயரம். ஆனால் முதலாவது மாவம்சம் மாத்திரம் தமிழுக்கு ஒரு சில பேர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். ஆனால் மொழிபெயர்ப்பு அல்ல அது. அது வந்து ஒரு ஒரு புலிப்புரை மாதிரி ஒரு சின்ன சாராம்சம், எழுத்தாளருடைய கருத்துக்களையும் அதுல போட்டு அப்ப அது மட்டும் தான் எங்களுக்கு அவைலபிள். அப்ப இது இல்லாமல் இன்றைக்கு ஒரு மாவம்ச வால்யூம் ஒன்று முழுமையா உள்ளதை உள்ளபடி மொழிபெயர்க்கப்பட்ட முதலாவது வரலாற்று ஈவென்ட் தான் இப்ப இது. அதாவது எனக்கு கூடாக வெளிவந்து அதுல எந்தவித கலப்படமும் கிடையாது. ஏன்னா என்னுடைய ரோல் வந்து என்னுடைய அரசியல் பார்வையை அதுக்குள்ள போடுறது அல்ல. ஒரு மொழிபெயர்ப்பாளனாக ஒரு எத்திக், ஒரு அறம் சார்ந்து நான் இருக்க வேணும். அதுல உள்ளதை உள்ளபடி கொடுத்துட்டா பிறகு மக்கள் தீர்மானிக்கட்டும். அவர்கள் கையில் எப்ப இருக்குது, இனி அவர்கள் அனலைஸ் பண்ணட்டும், அது தாக்கட்டும் அல்லது ஆதரிக்கட்டும், எதையும் செய்யட்டும். ஆனால் எங்களுக்கு அவைலபிள் இல்லை, அவர்கள் செய்யலை. அப்போ ப்ரொஃபஸர் மாலினி அந்த கிட்ட நான் இதை கேட்டபோது அவர் என்னையே செய்ய சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியும் கலாச்சார அமைச்சுக்கு கீழே இதை வந்து சுதந்திரமாக செய்ய இயலாது. நான் மறுத்துட்டேன். ஆனால் அவர்கள் ஒரு டீம் ஒன்று போட்டிருக்கிறதாக நான் அறிந்தேன் இதை செய்யறதுக்கு, ஒரு குழு வந்து. ஆனால் அந்த குழு வந்து நான் நினைச்சேன் அப்போ வேலை தொடங்கிட்டுதான்னு சொல்லி. அந்த குழு வந்து மிக சமீபத்தில் யூடியூப்ல ஒரு என்ன செய்ய போறோம்ன்றதை பற்றி வெளியிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். அவர்கள் வந்து இப்பதான் முதலாவது மாவம்சத்தை மொழிபெயர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். அது எத்தனை வருடம் கிட்டத்தட்ட ஆகும்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் கணிக்கும் போது அதுவே ஒரு 3-4 வருஷம் இருக்க வாய்ப்பு உண்டுன்னு நாங்கள் கணிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு 2, 3, 4, 5 பிறகு 6 எந்த நாங்கள் உயிரோடு இருக்க காலத்தில் வரும்போது தெரியாது. அப்போ ஆனால் தமிழ் சமூகத்துக்கு இந்த 6வது வால்யூம் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் சொன்னால் 78 2019 யுத்தம் தொடங்கி யுத்தம் முடிந்த காலப்பகுதி. அப்போ தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் அல்லது சிறுபான்மையினருடைய அது தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள், எப்படி இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அரசு அதனுடைய வேலை இது. அப்போ இவ்வளவு காலம் அரசாங்கங்களுடைய வேர்ஷன்களை நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு ஒரு இனப்பிரச்சனை எப்படி பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து ஒரு அரசனுடைய வேலை இல்லவா, ஸ்டேட்டினுடைய வேர்ஷன் இது. அப்போ எங்களுக்கு இவர்கள் சொல்கிற இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் வினையாற்ற முடியும். அதுக்கு எங்களுக்கு தமிழில் அவைலபிளாக இருக்கும், அது வேணும் எங்களுக்கு. அதை இப்போதைக்கு யாரும் செய்யலைன்னா என்ன செய்யறது? அப்போ இது நான் எல்லா வேலையிலையும் வச்சுட்டு தொடங்கின வேலை தான் இது. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு மொத்தம் ஒரு 150 நாள் எடுத்தது எல்லா வேலையும் வச்சுட்டு இரவு பகலாக செய்து முடிச்சது. இப்போ இது வந்து இங்க இலங்கையில வெளியிட்டுட்டீங்களா? இலங்கையில வெளியே வந்துட்டு. சரி, எப்படி இருக்குது அவங்களுடைய பார்வை? பொதுவாக இப்ப வந்து பொதுமக்கள்கிட்ட இத நீங்க இலகுவா பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தான் மொழிபெயர்த்திருக்கீங்க. ஏன்னா ஹெவியா போட்டா பொதுமக்கள் தாங்க மாட்டார்கள், விளங்காது. அப்ப இவர் அறிஞர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இதெல்லாம் எப்படி பார்ப்போம். இப்ப அதுல வந்து நான் முன்னுரையில இந்த இதை பற்றின ஒரு புரிதல் எட்டுறதுக்காக மாவம்சத்தை பற்றின நல்ல விளக்கம் ஒரு நாள் அந்த என்னுடைய முன்னுரை வந்து ஒரு நல்ல ஒரு கைடாக இருக்கு.
மகாவம்சத்தை இப்ப இருக்க நான் வேணும். சொன்ன அவ்வளவு விஷயமும் வந்து அந்த முன்னுரையில நான் எழுதியிருக்கேன். அதுக்கு அங்கால போறதெல்லாம் அதுல உள்ளது உள்ளபடி அப்படியே எந்த ஒரு கலப்படமும் இல்லாம செய்து முடிச்ச விஷயம். இதை வந்து தமிழ் சமூகத்துக்கு நான் கொண்டு வந்ததே உண்மையில இதுல எனக்கு எந்த விதமான ஃபினான்ஷியலி அல்லது வேற இதுல எனக்கு பெனிஃபிட் இல்லை. இது நான் இழந்து தான் செய்தது. பணம், என்னுடைய நேரம், உழைப்பு, சக்தி. இல்ல யார் பதிப்பகம் ஆரோக்கியம். பதிப்பகம் வந்து உங்களுக்கு ஆ, காப்பிரைட்ஸ் இந்த இது தர இல்லையா? அந்த குமரன் வந்து எனக்கு ஒரு ராயல்டி தருவார்கள். அவர்கள் வந்து நான் அதை புத்தகமா எடுப்பேன். அந்த புத்தகமாக எடுக்கிறது என்னத்துக்குன்னா திருப்பி இதை ப்ரொமோட் பண்றது. இப்போ இதை வந்து பரவலாக கூட்டங்கள் அதுகள் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுக்காக நான் கொஞ்சம் இருப்பேன், அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கு மிகப்பெரிய விலையை கொடுத்து இது செய்து முடிச்சிருக்கு. இதை வந்து தமிழ் சமூகம் வந்து எப்படி இதை சில பேர் பார்க்கிறாங்க. ஏன் மகாவம்சம் எங்களுக்கு எதிரான ஒரு மகாவம்சத்தை ஏன் சரவணன் இதை செய்ய அப்படி பதிஞ்சிட்டுது யா உள்ளத்துல. அப்போ ஏன் அது தேவையில்லாத வகையில் இருந்து பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இது இப்போ எங்களுக்கு இப்போ நான் சொல்றதும் என்னன்னா, இவ்வளவு நாள் எங்களுக்கு வினையாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இனி வினையாட்டுங்க, இதை அடிங்க, இன்னும் செய்யுங்க. இந்த இப்போ உங்கள்கிட்ட கையில் இருக்குது. ஸோ அந்த வேலை அதுதான் என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். சரி, அந்த நான் முதல் கேட்ட கேள்வி, அந்த மஹிந்த ராஜபக்ஷ கொண்டு ஒட்டுற வேலை ஒன்று இருக்கு தானே, துட்ட கைமினி பாட்டு, அது என்னது விஷயம்? இப்ப முதலாவது மகாவம்சத்தை நாங்க சொன்னோம். முதலாவது மகாவம்சனுடைய கதாநாயகனாக துட்டகைமனு இருக்கிறார் போல ஒவ்வொரு மகாவம்சத்திலையும் வந்து அவர் நேரடியாக சொல்லாட்டியும் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பெரிய ஆளா இருப்பார். இந்த 6வது தொகுதியில வந்து அப்படிப்பட்ட ஒரு துட்டகைமனு தான் எங்களுக்கு மஹிந்தாவை எங்க உங்களுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5 ஆட்சியாளர்கள் இந்த 78ல இருந்து 2010 வரைக்கும். ஜேஆர், பிரேமதாச, டிங்கிரி பண்டா விஜயதுங்க, சந்திரிகா, பிறகு மஹிந்த ராஜபக்ஷ. இந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் கீழே என்ன நடந்ததுன்றதுதான் இந்த மகாவம்சம். அப்போ கிட்டத்தட்ட 9 தலைப்புல ஆராயப்படுது. அதுல கலாச்சாரம், சமூகம், அரசியல், மற்றது வந்து இந்த சூழலியல், வெளி விவகாரம், கலை இலக்கியம், இப்படி எல்லாம் வந்து தலைப்புகளாக பிரிக்கப்படுது. அதுல இனப்பிரச்சனையும் ஒரு தலைப்பாக வருது. ஆனா அது இனப்பிரச்சனை என்ற பெயரில் அல்ல. அது என்ன, அதுக்கு அவர்கள் கொடுத்திருக்க தலைப்பு உங்களுக்கு வந்து அதனுடைய அரசியலை சொல்லும். அதுக்கு அவர்கள் இட்டிருக்க தலைப்பு என்னென்றால் பயங்கரவாதமும் பிரிவினைவாதம். இதுதான் அந்த தலைப்பு. அப்ப 5 அத்தியாயங்கள் வருது இதே தலைப்புல 5 ஆட்சியாளருக்கு கீழே. அப்ப இதுக்குள்ள சொல்லப்படுறதெல்லாம் மிக மோசமான பச்சை இனவாதமும் மிகப்பெரிய புனைவுகளும். உதாரணத்துக்கு ஒரு புனைவை சொல்றதா இருந்தா, விடுதலை புலிகளின் விஷவாயு தாக்குதல்களால் இத்தனை ஆயிரம் அல்லது இந்த இத்தனை படையினர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி வருதுண்டா, எங்களுக்கு தெரியும் அது மாறி நடந்தது என்று சொல்லி. உண்மை சரியா? அப்ப அந்த மாதிரி வருது. இப்ப யாழ் நூலக எரிப்பு பற்றி ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா, நீங்க அந்த பந்தியை பார்க்கும்போது நீங்க தோணும், தமிழ் மக்கள் யாழ் நூலகத்தை எரித்து விட்டார்களா, அல்லது யாழ் நூலகத்தை எரித்தவர்கள் தமிழர்களா என்ற ஒரு சந்தேகம் வரும். அப்படிதான் ஒரு மயக்கம் பாணியில அதுல. இது வந்து மகாவம்சம் என்ற அந்த தலைப்பின் 6வது பகுதியில வருது. இப்ப ஏன் இதை ஆட் பண்றதுக்கான நோக்கம் என்ன? இப்ப இது வந்து மகாவம்சம் என்றதே அந்தந்த ஆட்சி கால பகுதியில நிகழ்ந்ததை பதிவு செய்யறது தானே. ஆகவே இது ஒரு வரலாற்று பதிவுகளை கொண்ட ஒரு ஒபிஷியல் வெர்ஷன். இலங்கையினுடைய 2600 வருட கால வரலாற்றை எழுதி வைக்கின்ற ஒரு தொடர்ச்சியினுடைய இறுதி வெர்ஷன்ல வர்ற விஷயங்கள். ஆகவேதான் எங்களுக்கு வந்து என்னன்னா, அதுல இருக்கிற பல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லுமே, இப்போ நீங்க ஒரு சாகித்ய விருது பெற்ற ஒருவர், உங்களுடைய கதை அதுல வந்திருக்கும். அதுல சிங்களவர்கள் 78ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த சாகித்ய விருதுகள் பெற்ற அவர்களுடைய பட்டியல் எல்லாம் அதுல வந்து போடப்பட்டிருக்கு. ஆனா சிங்களவருடைய பட்டியல் மட்டும்தான், அது தேசிய அரச சாகித்ய விருது, அவருடைய மட்டும்தான் இல்லை. நீங்க அந்த மகாவம்சத்துல வர வேண்டிய ஒரு நபர், ஆனா அதுல உங்களோட பேர் இல்லை. அப்ப இப்படி ஒரு தலைபட்சமான ஒரு வரலாற்றை பேசுகின்ற, புனைவுகளை சொல்லுகின்ற, பொய்களை பரப்புகின்ற, இனவாதத்துக்கு ஸ்தூலமாக ஆதரவளிக்கின்ற ஒரு விஷயம் தான் அதுக்குள்ள. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப பாருங்க, எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இரவு பகலா ஆய்வு செய்யற ஒரு மனிதர். இப்ப ஆங்கிலம் அல்லது தமிழ்நாடும் கூட இந்த ஆய்வுக்கான உதவிகளை, இப்ப தமிழ்நாடு அரசு கூட ஆய்வுக்கான உதவிகளை வழங்குது. அப்ப இது எப்படி நாங்களே எங்களை வருத்தி கொண்டு எங்களை வந்து அப்படி செய்து கொண்டுதான் இந்த ஆய்வுகளை வெளியிட வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? வேற வழி இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி, இப்ப நீங்க ஒரு எழுத்தாளர், பல நூல்கள் எழுதி இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கான களம் வந்து நீங்க உங்களுடைய நூல்களை வந்து இலங்கையில தான் இளைஞர்களுக்கு தான் வித்தாகணும். தமிழகத்துல உள்ள நூல்களை வந்து இங்க இதுவும் சந்தை, ஆனா எங்களுக்கு அங்க சந்தை இல்லை. அப்ப இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பிரதிகளை மட்டும்தான் நீங்க அடிக்க முடியுது. அது வந்து உள்ளூர் எங்களுடைய சர்க்கிள்குள்ள மட்டும். ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு நீங்க சொன்ன அப்புறம் தான் விளங்குது. ஏன்னா நான் இங்க உள்ள பதிப்பகத்தை பற்றி நான் யோசிக்கல.
சரி, நீங்க தமிழகத்துல ஒரு பதிப்பகத்துல நீங்க செய்திருந்தா இது வந்து ஏன்னா இந்தியாவும் சேர்ந்த விஷயம் தானே, அதுல நிறைய விஷயங்கள் இந்திய விஷயங்களும் வந்திருக்கும் தானே. தமிழகத்துல செய்திருந்தேன் என்ற ஆலோசனை செய்திருந்தால் அது பரவலாக போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஆனால் தமிழகத்துல வந்து மீண்டும் என்னன்னா இலங்கையில அது வந்து இறக்குறதுக்கான அதாவது அது வந்து அதை இங்கே இம்போர்ட் பண்ணி நேரம் அது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழகத்துல ஒரு 100 ரூபாய்க்கு விற்கப்படுற ஒரு நூல் வந்து இங்க வரும்போது 500 ரூபாவா மாறுது. கிட்டத்தட்ட 5 மடங்கு. அப்ப அது தாங்காது. தாங்காது. அப்ப அதெல்லாம் காரணம். கூடவே வந்து ஆரம்பத்துல இருந்த மாதிரில இலங்கையில பதிப்புத்துறை வளர்ந்திருக்கு நல்லா. அழகாக பதிப்பிடுகின்றார்கள். மிக கச்சிதமா சில பல இடங்கள்ல இந்திய பதிப்பகங்களை விட மிக அழகான பதிப்புகள் எல்லாம். அடுத்து வந்து இப்ப நல்ல ஆரோக்கியமான நூல்களை வெளியிடுறதுல குமரன் பதிப்பகம் மிக முக்கியமான. அவர் யோசிச்சு ஆய்வு நூல்கள் முக்கியமான நூல்களை வெளியிடுவார். அவர் எனக்கு தரமான முதன்மையான தரமான ஒரு பதிப்பு அவர் சொல்ல முடியும் என்றால் அவர் குவாலிட்டியில மிகவும் கவனம். அதாவது சர்வதேச தரத்துல அவர் வந்து அந்த நூல் இருக்குதான்றது உறுதி செய்து கொள்வார். அதனுடைய எழுத்துக்களுடைய அளவு இதுக்கும் எவ்வளவு ரேஷியோ இருக்குது, அந்த சதவீதம் வந்து வித்தியாசம், ஒவ்வொரு பக்கத்துக்கும் எது வரணும் என்றது, இப்படி ஒரு பெரிய நுணுக்கம் பார்ப்பார். இது எல்லாத்தையும் விட இன்னொன்று என்னன்னா, எங்களுடைய கல்ச்சர்ல இல்லாமலே போயிட்டு இந்த கொப்பி எடிட்டிங்ன்றது. ஒரு நூல் வந்து வெளிவரதுக்கு முதல் அந்த எழுத்தாளர்களுடைய ஒரு எடிட்டர் பார்க்கணும், இன்னொரு அது சம்பந்தமாக பார்க்கக்கூடியது. இன்றைக்கு யாரும் அதை பார்க்கறது இல்லை. வெளிநாடுகள்ல மேற்குலகத்துல அது இருக்குது, எங்களுடைய கிட்ட அந்த கல்ச்சர்ல. ஆனால் குமரனுடைய பதிப்புகள் எல்லாமே கொப்பி எடிட்டிங் செய்யப்படுது, பார்க்கப்படுது, சரி பார்க்கப்படுறது. ஆகவே அது ஒரு மிக நம்பகமான சரியான நூல். உண்மை. நான் பார்க்குறேன் சில தேசிய பத்திரிகைகள் கூட இப்போ இங்கிலீஷில் நாங்கள் எழுதினா, ஏதாவது தேவைப்பட்டு இங்கிலீஷில் எழுதினா அது அப்படியே தலைகீழா வேறு அந்த அவங்க ஒழுங்கா பார்க்கறது இல்லை, டெக்ஸ்ட்டை பார்க்காம அதை எடிட் பண்ணாம சும்மா அப்படியே வந்துடும் சில நேரங்களில், தெரியுமா, பிழையாகவும் வந்துடும். ஓகே, மிக நன்றி. அடுத்த விஷயம் என்னன்னா, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இதனுடைய பரவலாக்கம் முக்கியம். இப்ப முந்தி இருந்துச்சு நூலகங்களுக்கு அனுப்புறது கவர்மெண்டால. இப்ப அந்த விஷயங்கள் நடக்குதா என்ன? அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா இந்த நூல் வந்து இப்ப அரசு இதை பதிப்பிட்டு இருந்தா அரசே தன்னுடைய முழு லைப்ரரிகளுக்கும் போட்டிருக்கும், இந்த திணைக்களத்தால வெளியிட்டு. இப்போ ஒரு தனியார் வெளியிட்டதால இதை போய் லைப்ரரி கிட்ட குமரன் கேட்ட போது அவர்கள் மறுத்து விட்டார்கள். அதுக்கு அவர்கள் சொன்ன காரணம் வந்து முதலாவதுல இருந்து 6வது ஏதாவது ஒன்று வந்துச்சு, இந்த என்சைக்ளோபீடியான்ற A to Z அப்படியே இருக்கணும், நாங்கள் நடுவில் எல்லாம் எடுக்க மாட்டோம் தான். அதே மாதிரி தான் மாவம்சமும் எங்களுக்கு 1லிருந்து 5 வரை இல்லை, ஆகவே 6 மட்டும் நாங்கள் எடுக்கணும். அது ஒரு காரணமே இல்லைன்னா 600 வருஷம் இதுல எப்பயோ 5ஆம் நூற்றாண்டு வந்துச்சு இல்லையே. இப்ப தனி புத்தகங்களை எடுக்கிறவங்க இதுக்கு வேணுமென்னு சொல்றாங்களா? இந்த காரணம் அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டதுக்கு நான் நம்புறேன். என்னன்னா, தமிழ் நூல்களுக்கு அரசு வழங்குகின்ற மானியம் அல்லது ஒதுக்குகின்ற தொகை குறைவு, புத்தகங்கள் வாங்குறது குறைவு. அப்ப இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து 5000 ரூபாய். இந்த மாவம்சத்தினுடைய 5000 ரூபாய் இங்க வந்து இப்ப ஓகே, பொதுமக்களுக்கு பெருசு, இப்ப நூலகங்களுக்கு சாதாரணமானது தானே எடுத்திருக்காங்க. உண்மையில அவர்கள் வந்து அது ஒரு காரணம். இப்ப அவர்கள் ஒதுக்குகின்றார்கள் ஒரு நூல்கள் வந்து எவ்வளவு செலவழிக்கலாம்னு ஒரு கணக்கு வைத்திருக்கின்றார்கள். அப்ப ஒரு 10,000 தான் கொடுக்கணும், இதுல 2 புத்தகத்துக்கு மேல அவரால் எடுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள். பிறகு நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினேன். போய் நீங்க ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா என்னிட கேளுங்கன்னு சொல்லி நான் அவர்களுக்கு முழுக்க விளங்கப்படுத்தின பிறகு இப்ப அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இப்ப அவர்கள் வாங்குகிறார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு ஒரு இலவசமாக ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுக்கணும். எத்தனை லைப்ரரி இருக்கீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்களா? தெரியல. ஆனால் ஏராளமான நான் பல நூலகங்களுக்கு இந்த தடவை எல்லாம் போயிருக்கிறேன். என்னுடைய நூல்கள் பல இடங்கள்ல இருக்குது. ஆனால் மாவம்சம் வந்து அது இப்போதைக்கு முழுமையா எல்லா இடங்களையும் வர. இன்னொரு விஷயம் செய்யலாம், நீங்க பிடிஎஃப்ல போடலாமே, மக்கள் எல்லாரும் இப்ப நாங்க அங்க இருந்து பாக்குற நேரம் பிடிஎஃப் வந்து போட்டால் பதிப்பாளர் உடனடியாக பாதிக்கப்படுவார். சரி சரி. அப்ப அவரை கொஞ்ச காலத்துக்கு பாதுகாக்கணும். அவர் வந்து இது ஓரளவு விற்பனை செய்து பரவலாக ஆகிற வரைக்கும் பிடிஎஃப் வந்து விடுறது அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லை. அப்ப அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்கு. ஆனா கொஞ்சம் காலம் போயிட்டு அவரே அனுமதிப்பார். அப்ப எல்லாருக்கும் பிடிஎஃப்ல அவைலபிள். நன்றி சரவணன். மிகவும் எனக்கு தெரியும் நீங்க தொடர்ச்சியாக ஆய்வு செய்து கொண்டிருக்க. நீங்கள் வீட்டுல இருந்தாலும் உங்களை பிடிக்க முடியாது, கொழும்புல வச்சு பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லா நேரமும் பல வருடங்களுக்கு பிறகு கொண்டாடுறோம். ஆகவே மிக நன்றி சரவணன். தொடர்ந்து ஆய்வு வேலைகளை செய்யுங்க. இல்ல என்னன்னா, எழுத்தாளர்களுடைய பிரச்சனை என்னன்னா, அந்த ஆய்வுக்கான ஊதியம் வரணும்.
அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்படியே நாங்க பழக்கப்பட்டுட்டோம். Yeah. ஊதியம் இல்லாம எழுத்தாளர்கள் வேலை செய்து பழக்கப்பட்டுட்டோம். ஒரு ஆய்வுக்கான ஊதியம் வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விடயத்தை வைத்து இன்றைய இந்த நேர்காணலை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம்.